டேய், அந்த துரை தான் கால் பண்றான். நீ மேடமுக்கு போன் போட்டு அவன் போன் பண்ற விஷயத்தை சொல்லு. ஓகேண்ணா. ஏய், என்ன பாக்குற? மேடம் அவனை தூக்கிட்டு வரதான் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கம்பெனிக்கு உன் பக்கத்துல ஒரு சேரை போட்டு அந்த துரையை கட்டி போட்டு வச்சிடறான். என்ன சரியா? சொல்லு மேடம். அந்த துரை ஸ்பாட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் மேடம். அந்த பொண்ணுக்கு கண்டினியூஸா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? ஏன் போன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியலையே. பிரியா இன்னும் காணும். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் ஸ்பீக்கர்ல போட்டு அந்த பிரியா கிட்ட வை. சரிங்க மேடம். டேய் மேடம், அந்த பொண்ணு கிட்ட பேசணுமா? பக்கத்துல வை. டேய் இந்தா பேசு. ஏய், அந்த துரை உன் போனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என் ஆளுங்க சொன்னாங்க. நீ வர சொன்ன இடத்துக்கு அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ உடனே போனை அட்டன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துல நீ அங்க இருக்கன்னு சொல்லு. அவன்கிட்ட அதை தவிர வரை எதுவுமே பேசக்கூடாது. மீறி அவனை காப்பாத்தணும்னு மட்டும் நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. சரிங்க மேடம். ஹலோ துரை. பிரியா, ஏன் போன் எடுக்கல? துரை, நீங்க போன் பண்ணதை நான் கவனிக்கல. நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே பிரியா, நான் கால் பண்ணி நீங்க போன் எடுக்காததுனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். நான் நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்துடுறேன். கட் பண்ணு. அந்த துரை வேற வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா போங்க. அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சு அவன் உடனே எஸ்கேப் ஆயிடுவான். சரியான யமகாதகம் அவன். ராஜேஸ்வரி அம்மா, உங்க பொண்ணு மாப்பிளையும் கல்யாணத்துக்கு வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லி லண்டன்ல இருந்து என்னை இங்க அனுப்பி வச்சதே என் பொண்ணுதான். இப்ப அவளுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நடக்க கூடாது, டிராவல் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. அதனாலதான் மித்ராவோட கல்யாணத்துக்கு அவளால வர முடியல. அவ தலைமையில இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்தணும்னு என் பொண்ணு நினைச்சா. அவ நேரம் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? மாப்பிள்ளையும் அவ கூட இருந்து அவளை பாத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ அப்படியாமா? இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. சரி, உடம்ப பாத்துக்க சொல்லுங்க. பாத்துக்க சொல்லி இருக்கேன். சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஆமா, நல்லாதான் இருந்திருக்கும். நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா கடவுள் வேற ஒண்ணு நினைக்கிறாரே. என்ன பண்றது? இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். ஏய் மீனா, அங்க பாருடி கிச்சனு. அநேகமா அந்த காய்கறிக்காரன் கிச்சனுக்குள்ளதான் போயிருப்பான். நம்ம அங்க போய் அவனை பிடிக்கல. சரி வா வா. ஏய் மா, அங்க பாருடி, அவன மாதிரியே இல்ல. ஏய் நில்லுடா. என்னம்மா? என்னம்மாவா? ஏய், என் கவர் எங்க? எந்த கவருமா? என்னது? நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன திருப்பி கேள்வி கேக்குறியா? ஆமா, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யாருமா நீங்க? அதெல்லாம் அப்புறம்.
இத பாரு, நான் கையில ஒரு கவர் எடுத்துட்டு வந்தேன். அது ஜஸ்ட் மிஸ் ஆகி உன் கூடையில விழுந்துருச்சு. அத நான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு அந்த கவர் வேணும். அது ரொம்ப முக்கியம். எங்கடா அந்த கவர்? அடா ஆமாமா, அந்த கவரு காய்கறி கூடையில எப்படி வந்துன்னு தெரியாது. நான் தான் மாஸ்டர் காய்கறி கூட கேட்டாருன்னு சொல்லி கிச்சன்ல அந்த கவரை தூக்கி போட்டோமா. அடப்பாவி, தூக்கி போட்டியா? ஐயோ 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 ஐயோ, பாத்தியா மீனா, தூக்கி போட்டானா? அடா ஆமாமா. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், ஒரு கவர் கிடைச்சதுன்னா அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அது என்ன பண்ணணும்னு இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? இப்படி தூக்கி எறிஞ்சிருக்க? அறிவு கட்டவன, எங்கடா தூக்கி எறிஞ்ச? இரு. ஏய், கேக்குறேன்ல, எங்கடா அந்த கவரு? எதுக்குமா இப்படி சத்தம் போடுற? அதான் அவ்வளவு முக்கியமான கவரா? ஆமா, அது என்ன கவரு, என்ன அதுல என்ன இருக்கு, ஏது, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிலாசபி எல்லாம் உனக்கு சொல்லணுமா? டேய், எங்கடா தூக்கி போட்ட? அந்த கவரை உள்ளதாம தூக்கி போட்டேன். ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. படுபாவி படுபாவி, அதுல எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு தூக்கி போட்டேன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டியேடா. நான் எங்கடா போய் தேடுவேன் உன்னெல்லாம்? இங்க நின்னு இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டா மட்டும் அந்த கவர் உன் கைக்கு வந்துருமா? வாமா போய் தேடலாம்.